வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்று டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு கடவுச்சீட்டு கொண்டுவர வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. கொழும்பு மாநகரில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிப்பு. விபத்திற்குள்ளான ஏர் ஏசியா விமானம் தொடர்பிலான தேடுதல் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ள வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக மேலதிகமாக செல்லுபடியாகும் கடவுச்சீட்டையும் எடுத்து வர வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாடு சென்றுள்ள வாக்காளர்களின் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளும் 2014ஆம் ஆண்டுக்குரிய வாக்காளர் டாப்பில் காணப்படும் அவர்களது வழமையான வதிவிட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று இதுவரை நாடு திரும்பாத ஆட்களின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் வாக்குகளை அளிப்பதற்காக போலியான அடையாள அட்டைகள் தயாரிக்கப்படுவதாக தேர்தல் செயலகத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இத்தகைய ஆள்மாறாட்ட வாக்களிப்பை தடுப்பதற்காகவே தேசிய அடையாள அட்டையுடன் கடவுச்சீட்டையும் எடுத்து வருமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் வேறு செல்லுபடியான ஆள் அடையாள ஆவணம் ஒன்றையும் அதற்கு மேலதிகமாக ஆள் அடையாளம் தொடர்பில் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளிப்படுத்தகையொன்றையும் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் வலியுறுத்தியுள்ளது. கென்யா நகர சபையின் 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நகர சபையின் தவிசாளர் ஹில்மி மஹ்ரூவினால் வரவு செலவு திட்டம் சபையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. 7 உறுப்பினர்களை கொண்ட கென்யா நகர சபையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 3 வாக்குகளும் எதிராக 4 வாக்குகளும் அளிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை கல்முனை மாநகர சபையின் 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நேற்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகர மேயர் தலைமையில் சபை நேற்று கூடியபோது கட்சி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டும் நெற்றிகையை ஆரம்பிப்பதற்கு தேவையான விதைநிலை இலவசமாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தொடர்பான தகவல்களை மாகாண விவசாய அமைச்சுக்களின் செயலாளர்களிடம் கோரியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் டிபி மிகஸ்முல்ல தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் விவசாய நெற்றிகைக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு மாவட்ட செயலாளர்களிடம் கோரியுள்ளதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடும் மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் நெற்றிகைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர மேலதிக பயிர்ச்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனால் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு காப்புறுதி இழப்பீடுகளை வழங்குவதற்கும் விதைகளை இலவசமாக விநியோகிப்பதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் கூறியுள்ளார். நுவரெலியா மற்றும் கம்பளி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் 500 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். நுவரெலியா ஹங்குராங்கேத்த பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயத்தால் 65 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உடவத்த வல்லேபோல பகுதியிலேயே மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார். மலை உச்சியில் திடீரென சுமார் அரை ஏக்கர் நிலத்தில் நீர் நிரம்பியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதை தேசிய கட்டட ஆய்வு நிலையமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த எச்சரிக்கையை அடுத்து சுமார் 300 பேர் வரையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் மேலும் கூறியுள்ளார். மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளை பார்வையிட செல்வதற்கு தவித்துக் கொள்ளுமாறு அவர்கள் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கம்பளை மேற்கில் கடுகண்ணாவி வீதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதன் காரணமாக பல குடும்பங்களைச் சேர்ந்த 187 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கம்பளை, ரத்னகல விகாரை மற்றும் போவல வித்தியாலயம் ஆகிய இடங்களில் இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது.
கடுகண்ணாவை வீதியூடான போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்கள் கடுகண்ணாவை, உணம்புவை மற்றும் கீரப்பனி ஆகிய குறுக்கு வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனா். கொழும்பு மாநகரில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. மட்டக்குழி, முகத்துவாரம், கருவாத்தோட்டம், கிருளப்பனை, வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வீட்டுத் தோட்டங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் டெங்கு நுளம்பு பெருகுவதை குறைத்துக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மழையுடன் கூடிய வானிலையால் டெங்கு நுளம்பின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி கூறியுள்ளார். நுளம்பு பெருக்கம் அபாயம் அதிகரித்து காணப்படும் பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்வது சர்வதேச செய்தி. கிரேக்கத்தின் கோர்ஃபு தீவு கடற்பகுதியில் இத்தாலி கப்பலொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினை தொடர்ந்து 200 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. விபத்தில் சிக்குண்டு மீட்கப்பட்டவர்கள் இத்தாலியின் பிரெண்டிசிக் பகுதிக்கு கடற்படையினரால் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேவேளை கப்பலில் தீ பரவிய சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொலியை கிரேக்க கடற்படையினர் நேற்றைய தினம் வெளியிட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்த காணொலியில் அடங்கியுள்ளது. அத்துடன் கப்பலில் 400க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துள்ளார்கள் என்ற போதிலும் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறிப்பாக தெரியவரவில்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 478 பேர் பதிவு செய்யப்பட்டு பயணம் செய்துள்ள போதிலும் அதிகமானோர் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பலில் பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் பயணம் செய்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கப்பலின் எந்த பகுதியில் தீ பரவியிருக்கலாம் என்ற விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் அணியில் இருந்து குசல் ஜனித் பெரேரா நீக்கப்பட்டுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 16 பேர் கொண்ட குழாத்தில் நுவானா குலசேகர மற்றும் லசித் மாலிங் ஆகியோரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 7 போட்டிகள் கொண்ட தொடரின் முதலாவது போட்டி எதிர்வரும் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. போர்லி எலிசபெத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 417 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 275 ஓட்டங்களை பெற்றது. போட்டியின் இறுதி நாளான நேற்று மழை காரணமாக எந்தவித பந்தும் வீசாமல் போட்டி நிறைவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.